தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரி, இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத வார்த்தை. எல்லாவற்று தவறையும் செய்துவிட்டு மன்னிப்பு மன்னிப்பு என்று கேட்டுவிட்டால் நான் என்ன கடவுளா? நீ சொன்னதற்கு செய்ததற்கெல்லாம் அந்த வடுக்கள் ஆறிவிடும் போய்விடுமா? நாவால் சுட்டவடு அது எப்பொழுது தீரும்? நீ செய்து கொண்டே இருப்பாய், நான் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டுமா? நீ எழுதி கொண்டே இருப்பாய், உன்னை நான் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டுமா? நீ என்னை குறை சொல்லி கொண்டே இருப்பாய், நான் உன்னை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டுமா? நீ எல்லா தவறுகளையும் செய்து கொண்டே இருப்பாய், நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பேச்சினால் அல்லது நாம் நம்முடைய செயல்களினால் செய்கின்ற குற்றங்கள் பாவங்கள் ஒன்று இருக்கும். அட்டவணை போட்டால் இத்தனை வரும். ஆனால் நம்முடைய சிந்தனையால் எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டே இருக்கும். அந்த அட்டவணை போட்டால் எத்தனை கொயறு போகுமோ தெரியாது. ஏனெனில் சிந்தனையால் செய்கின்ற பாவங்கள் தான் அதிகம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னை சேர்ந்து என்னை கொலை செய்யலாம் என்று நினைக்கலாம். கொலை செய்ய முடியுமா? முடியாது. கொலை செய்தால் அதற்குரிய தண்டனைகள், அதற்குரிய அடுத்த கட்டங்கள் எப்படி போகும் என்று தெரியாது. ஆனால் நினைக்க தோன்றும், இவனை பார்த்தாலே கொலை செய்வது போல தோன்றுகிறது, இவனை பார்த்தாலே ஒழித்து விடும் என்று போருகிறது. 6 மாதம் இவன் தாங்க மாட்டான், 3 மாதம் இவன் தாங்க மாட்டான், அப்படி என்று நம்முடைய வர்மங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கலாம் நம்முடைய எண்ணங்கள் மூலமாக. சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே வார்த்தைகளாலும் செயல்களாலும் செய்கின்ற குற்றங்களை விட நம்முடைய சிந்தனைகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் செய்கின்ற குற்றங்கள் தான் அதிகம். அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் பேசுகின்ற ஒரே வார்த்தை மன்னிப்பு மன்னிப்பு என்று தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த உரையாடலும் யாரிடமும் நீங்கள் பேசவே முடியாது. ஏனெனில் எண்ணங்கள் மூலமாக செய்கின்ற குற்றங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, there is no love without forgiveness, there is no forgiveness without love அப்படி என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் மன்னிப்பு இருக்கின்றதோ அங்கு அன்பு இருக்கும், எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அங்கு மன்னிப்பு இருக்கும். இது யாரிடம் இருக்கின்றது? உன்னையும் என்னையும் போல தூசி மனிதர்களிடத்தில் இருக்கின்றது? கிடையவே கிடையாது. எல்லாம் அல்ல இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. இறைவன் நாம் செய்கின்ற குற்றங்களையும் பாவங்களையும் அட்டவணை வைத்தால் ஒரு நொடி கூட நாம் வாழவே முடியாது, அழிந்து போய்விடுவோம். ஆனால் செய்கின்ற எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து கொண்டே இருக்கின்றார். சில சமயங்கள் நம்மளுக்கு கஷ்டங்கள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன. தீதும் நன்றும் பிறர் தரவாரா? நாம் நமக்கென்று செய்கின்ற நன்மைகளும் நாம் நமக்கென்று தீமைய செயல்களும் அது நம்முடைய செயல்களாலும் நம்முடைய சிந்தனைகளாலும் மட்டுமே ஒழிய பிறரார் அல்ல. ஆகவே அதைத்தான் நாம் நீக்க வேண்டும். நாம் என்ன நமக்கு வருகின்ற கஷ்டங்களுக்காக அந்தோனியாரிடமோ ஆண்டவரிடமோ அன்னை மரியாளிடமோ சூசையப்பரிடமோ செல்ல தேவையில்லை. கஷ்டங்கள் எதனால் வருகின்றன என்று நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா? இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கஷ்டங்கள் குன்னங்கள் என்ன? மிகப்பெரிய கஷ்டம் என்ன? நமக்கு நோய்வாய் வருவதா? அல்லது நமக்கு வேறு ஏதாவது மனத்தளவில் கஷ்டம் வருகிறதா? அது கஷ்டங்களே அல்ல. கடவுளை பார்க்காமல் இருக்க போவதுதான் கஷ்டம். ஏன்? இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டது எதற்காக? தன்னை அறிந்து ஜெபித்து அவரை காண வேண்டும் என்பதற்காகத்தானே. அவரை காண முடியாமல் போய்விட்டால் நிச்சயம் அதைவிட பெரிய கஷ்டம் என்ன? இதோ இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்க பொருளோ தூபமோ இல்லை. உம்முடைய திருமுன் பலியிட்டு உமது இரக்கத்தை பெறவே இடமில்லை. அப்படியானால் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் செய்ய செய்ய ஆண்டவர் நம்மை விட்டு வெகு தூரத்தில் சென்று விடுகிறார். ஆகவே தான் இவர்கள் ஏங்குகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எப்படியாவது எங்களுக்கு பொழிவீரா? இரக்கத்தை கேட்பதற்கு கூட எங்களுக்கு பலிப்பீடம் இல்லையே, பலி கொடுக்க முடியவில்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று ஏங்கி தவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு குழுமத்தை தான் அழகாக நமக்கு
சொல்லி தருவார். அப்படியானால் தந்தை விண்ணகத்தில் இருப்பவர், இதோ நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள். ஆகவே இந்த சகோதர சகோதரிகள் உறவை நாம் எப்படி புதுப்பிப்பது? தடுக்கும் சுவர்களை எழுப்பிக் கொண்டா? இணைக்கும் பானங்களை தான் நாம் எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும். தடுக்கும் சுவர்கள் எப்படி எழுப்பப்படும்? உங்களை பற்றி நான் தேதாகவும் ஏதோ நான் ஒரு மிகப்பெரிய உத்தமன் போல உங்களை பற்றி எல்லா காரியங்களையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது மூலம் தடுக்கும் சுவர்களைத்தான் நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மனதை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? அப்படியானால் அதை மனதில் தொட்டு கேட்க வேண்டும், நான் உத்தமன் தானா? அப்படி உத்தமனாக இருந்தால் உன்னை உத்தமன் இல்லை அப்படி என்று சொல்லலாம். மாறாக உன்னுடைய வரலாறு மிகவும் பிழையாக இருக்கும்போது மற்றவரை நாம் ஏன் பிழை என்று சொல்ல வேண்டும்? விண்ணக தந்தை ஒருவர் இருக்கிறார். அந்த தந்தையின் அடிப்படையில் நீயும் நானும் சகோதர சகோதரிகள். அந்த சகோதர மனப்பான்மையும் சகோதரிகளையும் எல்லாரையும் சமமாக நடத்துவதன் மூலமும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டுதான் இதோ இன்றைய நற்செய்தியிலே பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? இத்தனை முறை என்று கணக்கு போடுகிறார். ஆண்டவருக்கு என்ன கணக்கா தெரிய போகின்றது? என்ன கணக்கு தெரியும்? 99 இருக்கும், அது நாம் பெரியது என்று நினைப்போம். அதை தூக்கி போட்டு விடுகிறார். ஒன்றே ஒன்று, அதுதான் மிக பெரியது என்று நினைத்து ஓடுகிறாரே. கணக்கு தெரியாதவர் நமது ஆண்டவர். அப்படிப்பட்டவரிடம் இவர் கணக்கு கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 10,000 தாலந்து அப்படி என்பது என்ன? ஒரு மிகப்பெரிய தொகை. அப்படியானால் இதுமேயா போன்ற நாடுகளில், ஒரு சாதாரண நகரங்களில், மாகாணங்களில் ஒரு வருடத்திற்கு கூட அவ்வளவு தொகை வரவு செலவு வராதாம். அவ்வளவு மிகப்பெரிய தொகை. 8600 போர் வீரர்கள் அந்த பணத்தை சுமந்தாலும் 5 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் நிற்க வேண்டுமாம். 10,000 தாலந்து என்றால் அவ்வளவு மதிப்புள்ளது. அந்த அவ்வளவே அழகாக தள்ளுபடி செய்து விடுகிறார். எப்படி? அரசர், பணியாளர், விண்ணக தந்தை, நாம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் கணக்கிட்டு பாருங்கள். 10,000 என்ன, 1,00,000 தாலந்து கூட போய்விடலாம், அல்லது 1 கோடி தாலந்து கூட போய்விடலாம். எல்லா குற்றங்களையும் தள்ளிவிடு செய்கிறாரே. நான் உனக்கு செய்கின்ற ஏதோ ஒரு இருமல் குற்றத்தையும் தும்பல் குற்றத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாயே, நீ எனக்கு செய்கின்ற சாதாரண ஒரு குற்றத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றனே, எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அவனை சிறையில் அடைங்கள் என்ற அதே வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். அப்படியானால் எல்லாம் எளிமையாக எடுத்துக்கொள்வோம். எது நடந்தாலும் நல்லதுதான். எது நடந்தாலும் ஆண்டவரின் பார்வையில் அவர் பார்த்து கொள்வார். உனக்கும் எனக்கும் என்ன, நீயும் நானும் என்ன, சகோதர சகோதரிகள். அந்த மனப்பான்மையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான கிறிஸ்துவ வாழ்க்கையாக அமையும். ஆமேன்.